சென்னையில் சர்வதேச தமிழ் பண்பாட்டு பல்கலைக்கழகம் சார்பாக நடைபெற்ற கௌரவ முனைவர் பட்டம் பெற்ற கோவை கராத்தே மற்றும் சிலம்ப ஆசானுக்கு கோவை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. கோவை குனியமுத்தூர் பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக கராத்தே விஜு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி எனும் பயிற்சி மையத்தை டாக்டர் எம் விஜு நடத்தி வருகின்றார். இவர் மாணவ மாணவியர்களுக்கு கராத்தே, சிலம்பம், குத்துச்சண்டை, வெயிட் லாஸ் போன்ற பயிற்சிகளை அளித்து வருகின்றார். இதுவரை சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிலம்பம், கராத்தே, குத்துச்சண்டை உள்ளிட்ட பயிற்சிகளை பெற்றுள்ளனர். இவரது சேவையை பாராட்டும் வகையில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள கற்பகம் இன்டர்நேஷனல் உணவக அரங்கில் சர்வதேச தமிழ் பண்பாட்டு பல்கலைக்கழகம் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கௌரவ முனைவர் பட்டம் வழங்கி இவரை பெருமைப்படுத்தி உள்ளது. இதனை பெற்றுக்கொண்ட விஜு இன்று ரயில் மார்க்கமாக கோவை வந்தடைந்தார். கோவை ரயில் நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விஜு கூறியதாவது: தனக்கு 2வது முறையாக சிலம்பத்தில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. இதனை கலைமாமணி திரைப்பட நடிகை அம்பிகா வழங்கினார். இது தனக்கு கூடுதல் பெருமையாக உள்ளது என்றார். மேலும் தான் 6வது டன் பிளாக் பெல்ட் சர்வதேச பயிற்சியாளராக உள்ளதாகவும், மலேசிய சிலம்ப ஆசான் கருப்பு பெல்ட் நேஷனல் ரெஃபரியாக உலக சாம்பியன் விளையாட்டு சங்கத்தில் உள்ளதாகவும் கூறினார். மேலும் தனது மாணவியர்கள் சிலம்பத்தில் 3.5 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி டிவைன் புக் ஆஃப் ரெக்கார்ட் படைத்துள்ளனர். சிலம்பம், கராத்தே, பாக்ஸிங் போன்ற கலைகளை மாணவ மாணவியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறைந்த கட்டணத்தில் அதனை வழங்கி வருகின்றேன் என தெரிவித்தார். கூடுதலாக அரசு பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு இலவசமாக பயிற்சி அளித்துள்ளதுடன் ஏழை எளிய பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு இலவச பயிற்சிகள் வழங்கி அவர்களை மாவட்ட, மாநில, சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்க வைத்துள்ளதாகவும் கூறினார். இதனை பாராட்டி ஆந்திரா மாநிலம், கர்நாடகா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாராட்டி சான்றிதழ் வழங்கியுள்ளதாகவும், கடந்த முறை தமிழ்நாடு கவர்னராக இருந்த ஆர்.என். ரவி அவர்களிடமும் சிறந்த கராத்தே மற்றும் சிலம்ப மாஸ்டர் என்ற விருதையும் பெற்றுள்ளதாக கூறினார். மேலும் தன்னிடம் பயிற்சி பெறும் மாணவர்கள் 35 பேர் சென்னையில் நடைபெற்ற கின்னஸ் சாதனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கின்னஸ் சாதனை செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கராத்தே டாக்டர் எம் விஜு. கோவை மாவட்டத்தில் குனியமுத்தூரில் கராத்தே விஜு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி 20 வருஷமாக நடத்திட்டு வந்துட்டுருக்கேங்க. இதில் வந்து கராத்தே, சிலம்பம், பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், ஃபிட்னஸ் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். என்கிட்ட ஒரு 1500 குழந்தைக்கு மேலே பயிற்சி பெற்று ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கல்லூரியிலையும் சரி, அரசு வேலையிலையும் சரி நல்லபடியாக செயல்பட்டு வேலை வாய்ப்போடு வந்துட்டுருக்காங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 600 ரூபாய் மந்த் ஃபீஸில் வந்து கராத்தே, சிலம்பம், பாக்ஸிங் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நான் கற்றுக்கும்போது ஒவ்வொரு ஃபீஸ் கட்டி தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற வருங்கால குழந்தைகளுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி ஒரே ஃபீஸ் 600 ரூபாயில் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபிட்னஸ்லேருந்து கராட்டே, பாக்ஸிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க. அந்த குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் வரைக்கும் அழைச்சிட்டு போயிருக்கேன். இதில் நம்மளோட அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா புவர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, அதாவது ஏழை எளிய பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கு வந்து இலவசமாக சிலம்பம் அந்த கராத்தே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கும் அதே மாதிரி பாதி கட்டணத்தில் வந்து நம்ம இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அவங்களையும் நம்ம டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் லெவலில் கொண்டு போயிருக்கோம். என்னோடய அகாடமி மாணவர்கள் 32 பேர் பார்த்தீங்க அப்படின்னா கின்னஸ் ரெக்கார்டு அட்டன் பண்ணியிருக்காங்க. கராத்தேல சிலம்பத்தில் 3.5 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி டிவைன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதை அடிப்படையில் பாராட்டி லாஸ்ட்டு 2 இயர்ஸ் பேக் வந்து கர்நாடகா, ஆந்திரா கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்கள் கையால் சிறந்த கராத்தே மாஸ்டருக்கான விருது வாங்கியிருக்கேன். போன வருடம் 2025 வந்து நமது தமிழ்நாடு முன்னாள் கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் கையால் சிறந்த சிலம்பம் மாஸ்டருக்கான விருது வாங்கியிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சனிக்கிழமை நடந்த சென்னை மயிலாப்பூரில் கற்பகம் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் நடந்த சர்வதேச தமிழ் பண்பாட்டு பல்கலைக்கழகம் மூலியமாக நடந்த டாக்டரேட் முனைவர் பட்டத்தில் வந்து எனக்கு வந்து 2வது முறையாக டாக்டரேட் கொடுத்துருக்காங்க சிலம்பத்தில். ஸோ அதில் வந்து டாக்டர் பட்டம் வாங்கினது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய மாணவர்களுக்கும் மாணவருடைய பெற்றோர்களுக்கும் இந்த வெற்றியை நான் வந்து சமர்ப்பிக்கிறேங்க.